வணக்கம் நண்பர்களே. இந்தியன் டூ படத்துல டாட்டா கதற விட்டாரா இல்ல எல்லாத்தையும் கலங்க வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டை முதல்ல சுத்தப்படுத்துங்க, அதுக்கப்புறம் நாட்டை சுத்தப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. வீட்டுல யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்க மத்தவங்க அதை வேடிக்கை பார்க்காம அந்த தப்பை என்கரேஜ் பண்ணாம அது தப்பு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி அவங்களுக்கு வேற தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நாடு சுத்தமாயிரும் அப்படிங்கறதான் மையப்படுத்தி வந்திருக்குது. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுமே பாத்துட்டீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கழிச்சுதான் டாட்டா என்ட்ரி ஆகிறாரு. அந்த 20 நிமிடம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க இன்றைக்கு சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு கண்டென்ட் மேக் பண்றாங்க. அந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா சமூக பொறுப்புள்ள ஒரு கண்டென்ட் தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல தான் பாத்தீங்கன்னா சித்தார்த்து, பிரியா பவானி சங்கர், அது உடம்பு ஜெகன், அவர் கூட 2 பேரு, அவரோட காதலியா பாத்துட்டீங்கன்னா ரகுல் புத்திங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங், அதுக்கப்புறம் ஒரு குவார்டர் வச்சிருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மேக்கிங் பண்ணி போட்டுட்டு இருக்க அந்த வீடியோஸ்க்கு பாத்துட்டீங்கன்னா அந்த வீடியோ எஃபெக்ட் மூலியமா ஒரு பாதிப்பு வருது. நம்மளால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. அதாவது லஞ்சம், ஊழல் பண்றது, அதாவது தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறது, அவங்களை தடுத்து நிறுத்த முடியாது. தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நமக்கு ஆபத்து வரும். நம்மளால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு தீர்வு தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சித்தார்த் அவர்கள். அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாட்டா இந்தியன் டாட்டா. அவரை திருப்பி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஐடியா போட்டு இந்த ட்ரெண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் பண்றதுக்கு கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதை ட்ரெண்ட் பண்றாங்க. அது இந்தியா ஃபுல்லாவே ட்ரெண்ட் ஆகி அவருக்கும் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் அங்க ஒரு மெசேஜ் வரப்ப டாட்டா உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிறப்பல வருது. வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு அப்படி காட்ட ஆரம்பிக்கும் போது அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே அப்படியே ஒரு பல்கா ஒருத்தர் சம்பவம் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர் இந்தியா வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சு அவர் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 சம்பவம் பண்றாரு. அதோட முதல் பகுதி முடிஞ்சிருது. 2வது பகுதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த முதல் பகுதியில பாத்தீங்கன்னா சித்தார்த்து மத்த இவங்களோட நடிப்புலாம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா விவேக்கோட கேரக்டர் என்ன அப்படின்னா, அந்நியன் படத்துல பாத்தீங்கன்னா பிரகாஷ் பின்னாடியே வருவார் பத்தியா விவேக். அதாவது அவர் தப்பு பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா இவரு ஒவ்வொரு கமாண்ட் எல்லாம் அடிச்சுட்டு இருப்பாரு பாத்தீங்கன்னா, அதே மாதிரிதான் பாபி சிம்ஹா பாத்தீங்கன்னா பெரிய போலீஸ் அதிகாரி இருக்காரு, சிபிஐ போலீஸா. அவரு கூட பாத்தீங்கன்னா விவேக் அவர் இருக்காரு. அந்த அந்நியன்ல பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா, அதே இதுதான் இங்க பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னாச்சா. இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா இந்தியன்ல சொன்ன அதே கதை தான் மறுபடியும் இதுலயே வருது. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை எடுத்ததை இப்ப உள்ள தொழில்நுட்பத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான் ஒழிஞ்சு மற்றபடி ஒண்ணு இல்லை. அதுக்கப்புறம் அந்த முதல் பகுதி, அந்த 2வது பகுதி முதல் பகுதி முடிஞ்சு 2வது பகுதி ஸ்டார்ட் ஆகிறலாம் பாத்தீங்கன்னா நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் வருது. இந்த மாதிரி லஞ்ச ஊழலுக்கு எதிராக எடுத்த படத்தோட அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நிமிர்ந்து அந்த படம் பாத்தீங்கன்னா ஜெயரவி, அமலா பால், சூரியன் நடிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா. அதுல சமுத்திரகனி இருப்பாரு. சமுத்திரகனி தான் அந்த படத்தை எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல உள்ள நிறைய காட்சி பாத்தீங்கன்னா அந்த படம் ஓடிட்டே இருந்து ஞாபகம் வருது. இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா ரமணா அந்த படத்தோட காட்சிகள்லாம் சிலது வருது. ஓகே, ஊழலுக்கு எதிரான படம் அப்படிங்கும் போது அந்த காட்சிலாம் ஃபுல்லாவே இருக்கு. புதுசா ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பார்ட் 3ல தான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிலிம்ஸ் மாதிரி போட்டு காமிச்சாங்க. வார் காமிச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜனாதிபதி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு 2வது சுதந்திர போராட்டத்தை நான் முன்னெடுத்து கொண்டு போறேன். அதாவது இந்த களை எடுக்கிறதுக்கு அவர் வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுத்து பண்ணதெல்லாம் பெரிய லெவல்ல கிளிக் ஆகல. ஆனா கமல் சாரோட நடிப்பு அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். படம் ஓவராலா பாத்துட்டீங்கன்னா பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒளிப்பதிவு பண்ணாரு பார்த்தீங்களா, அவரோட ஒளிப்பதிவு அமேசிங். எடிட்டிங்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம சித்தார்த் அவர்களோட நடிப்பு அருமை. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா மியூசிக் வாய்ஸா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் பகுதியில அனிருத் அவர்கள் முதல் பகுதியில் போட்ட அந்த பாட்டை ஈடு கொடுத்து இந்த 2வது படத்துல போட முடியல. முதல் பகுதியில எடுத்த அந்த சாங்ஸ் தான் சில யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. பெரிய லெவலில் அனிருத் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண படங்களோட கம்பேர் பண்ணும்போது இதுல ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்காரு. யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் அந்த படம் 3 மணி நேரம் ரொம்ப லென்த்தா இருக்குது. புருஷோத்தம சொல்லுவார் பாத்தீங்கன்னா, அதாவது படம் 3 மணி நேரம் வரவல அப்படின்னு இருந்துச்சுன்னா பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு நறுக்கி ஒரு 2.5 மணி நேரமா கொடுத்திருந்தா ஓகே, ஒரு தடவை பார்க்குற படம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துலதான் இருக்கு. ஏன்னா ஒரு தேவையில்லாத சீனு இதுதான் தெரியும். இந்த சீன் அவ்வளவு லென்த்தியா கொண்டு போக முடியல. சொன்ன கரெக்டா புரியுற லெவல்ல தான் பாத்தீங்கன்னா அந்த சீன் தான் இருக்கு. அதை அப்படியே லென்த்தியா கொண்டு போனதெல்லாம் ஒரு ரொம்பவே மைனஸாவே தெரியுது. மற்றபடி இந்த படம் பாத்தீங்கன்னா முதல் பகுதி எதிர்பார்த்து இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த முதல் பார்ட் அளவுக்கு பார்ட் இல்லை அப்படின்னாலும் பார்ட் 3 ஏதோ லீடு கொடுத்துருக்காங்கப்பா, அது அந்த லெவலுக்கு இருக்க போகுதா, அந்த பார்ட் 3 நல்லா இருக்கும். பேசாம இந்த படத்தை அப்படி சுருக்கி ஒரு 3/4 மணி நேரத்துல இந்த பார்ட்டை முடிச்சுட்டு அந்த பார்ட் 3ல ஒரு 3/4 மணி நேரத்தை குறைச்சு மொத்தமா 3 மணி நேரமா கொடுத்திருந்தாவே படம் அமேசிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த படத்துல அந்த பார்ட் 2ல ஒரு 3/4 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட்லயே தெரியுது.
அந்த ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவராரு பறக்கிறாரு போயிட்டே இருக்காரு, அத்தனை துப்பாக்கியோட எல்லாருமே புறக்கிட்டே இருக்காங்க போலீஸ். அதை சுடணும்னு தோணவே இல்லை. கடைசியா பாபி சிங் வந்து பாத்தீங்கன்னா சுடுவாரு. சுடுறப்பதான் அந்த இதுல இருந்து அப்படியே கீழே விழுவாரு அந்த பாலத்துல இருந்து. அப்ப வந்து சுடணும்னு நினைச்சவரு அதுக்கு முன்னாடியே சுட முடியலையா அப்படிங்கிற நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் அதுல வந்து நிறையவே இருக்கு. அந்த என்ன சொல்றது, இந்த இதுல பைக்ல போவாரு பாத்தீங்களா, அந்த ரஜினிகாந்த் அவர்கள் பறந்துட்டு எங்கெங்கயோ எதுலயோ போயிட்டே இருப்பாரு. அந்த படங்கள் கூட மறந்து போச்சு. அந்த படம் மாதிரி அதுல அப்படியே போயிட்டே இருக்காரு. பெரிய லெவல்ல அந்த ஃபைட் வந்து இதாவதுன்னு வச்சுக்கோங்களேன். படம் ஓவராலா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் எதிர்பார்த்து போவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய அளவுல லேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா எந்த ஒரு பிரம்மாண்டமே இறக்கல. அவனோட கெட்டப்லாம் நல்லா இருக்கு, ஒரு ஆக்டிங் நல்லா இருக்கு. குறிப்பா அந்த பிரம்மாண்டம் அப்படின்னா அந்த வர்மக்கலை மட்டும்தான் பிரம்மாண்டமா இருக்கு. அவர் வந்து பண்ற அந்த ஸ்டைலு, ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல அட்டாக் பண்ணும்போது அது ஒரு விதமான மூளையை பாதிச்சு அதுக்கு ஒரு விதமான எஃபெக்ட் வரும். அந்த எஃபெக்ட் மூலியமா இவர் வந்து இறந்துருவாங்க அப்படிங்கிறத காட்டுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் புதுசா இருக்கிறாப்புல இருக்கு. எஸ்கே சூர்யா வந்து இருக்காரு, பட் இந்த பார்ட்ல வந்து அவருக்கு பெருசா வேலை இல்லை போல. ஏன்னா அவரும் அந்த வர்மக்கலை வந்து கத்துக்கிட்டு பார்ட் டூல வாடா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாப்புல அவர் வந்து ஒரு சைடு ரெடி ஆயிட்டாரு. அதை அதாவது ரெண்டு பேருக்கு அந்த வர்மக்கலை தெரியும். பார்ட் டூல முடிச்சதுக்கு அப்புறம் பார்ட் த்ரீல வந்து ரெண்டு பேரும் வச்சு எப்படி அடிச்சு யார் யார் எப்படி அட்டாக் பண்ணி படுக்க வைக்க போறாங்கன்னு தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வில்லன்கள்னு சொல்லி டைரக்டா ஃபைட் போடுற அளவுக்கு பெரிய லெவல்ல டாட்டாவுக்கு வேலை இல்லை. ஊழல் லஞ்சம் பண்றவங்களே பெரிய லெவல்ல பண்ண காணோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த சோசியல் மீடியாவில் அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கும்போது முதல்ல நாட்டை சுத்தம் பண்றது முன்னாடி உங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு டாட்டா சொன்னதுக்கு அப்புறம் அந்த யூடியூப்ல அந்த அந்த சோசியல் மீடியா வீடியோ எடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த 5 பேர் சித்தார்த்து பெரியா பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து தப்பு பண்ணதை போலீஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து கைது பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் குறிப்பா ஒரு இடத்துல வந்து ரொம்பவே மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா சொன்னேன். என்னன்னா தாத்தாவை வான்னு சொல்லி எல்லாத்தையும் வர வச்சாங்க. சித்தார்த்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை சமுத்திரக்கனியை கைது பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தூக்கில தொங்கிடுறாங்க. தொங்குனதுக்கு அப்புறம் இந்த ஒரு நியூஸை வந்து பாத்துட்டீங்கன்னா மீடியாவில் வந்து பெரிய அளவுல பரப்புறாங்க. ஆனா அது அவங்களா பண்ணாங்கன்னா எஸ்கே சூர்யா வந்து பண்ணாரா அப்படிங்கிறது அது அந்த இடத்துல ஒரு இதாக தான் இருக்கு. ஏன்னா அவர் சொல்றதை பார்த்தா அவர் தான் பண்ணாப்புல தோன்றி இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கொண்டு போய் இந்த அது லஞ்ச ஊழலுக்கு எதிராக பண்றது தப்பு, வீட்டுல ஒரு ஆளு நடக்கிற தவிர சுட்டி காட்டுறாங்க. அதனால பாவம், அதாவது சித்தார்த்த அம்மா இறந்ததுனால அந்த ஒரு பாவத்தை பார்த்து நாட்டுல உள்ள மொத்த மக்களுமே அந்த வீதி திரண்டு வந்து அவரை கல்லு கட்டையால அடிக்கிறாங்களாமா. இந்த சீனை பார்க்கும்போது அந்த நிமிர்நிமிர் படத்துல அந்த லஞ்ச ஊழல் வாங்கி அந்த பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று திறந்து ஒரு வில்லையும் கட்டிட்டு நம்ம வேலையை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறப்பல பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த சீன் அப்படியே இருக்கு. அங்க வந்து சுமாரா இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமா இல்லாம இங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பிக்கஸ்டா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கைது கொண்டு போவாங்க, படத்தையும் முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பெரிய லெவல்ல ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாதாரணமா முடிஞ்சிருக்கு. பெரிய லெவல்ல சங்கர் படம் பெரிய லெவல்ல இருக்கும், பிரம்மாண்டத்துக்கு மேல பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படம்.